அப்படின்னா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. இந்த வார்த்தையே தேவ சத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கர்த்தருடைய வாயிலிருந்து வாயிலிருந்து புறப்படும் பொழுது இல்லாத காரியம், ஒன்றும் செயலில்லாத காரியங்கள் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னோம். அதை நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் பொழுது ஒரு மண்ணினாலே அவனை உருவாக்கி அதற்குள்ளே ஒரு பொம்மை போல செய்து அதை ஒரு டம்மியா வைத்திருக்கிறார். அந்த ஒன்றும் செயலற்று கிடக்கக்கூடிய அந்த மண்ணு எப்படி ஆச்சரியமான ஒரு பாத்திரமாக ஒரு மனித ரூபமா எடுக்கிறது அப்படின்னா, அவருடைய வாயிலிருந்து ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று பார்க்கிறோம். அப்ப அவருடைய வாயிலிருந்து என்ன வந்தது அப்படின்னா ஜீவ சுவாசம் வந்தது. வந்த பொழுது இல்லாத அந்த மண்ணாய் கிடந்த ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது, செயலாக்கப்பட்டது, செயல்படுத்தப்பட்டது, ஒரு செயல் வடிவம் வந்தது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அவர் வாயிலிருந்து ஒரு காரியம் வெளிவரும் பொழுது அந்த காரியம் இல்லாத ஒன்றை உருவாக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அந்த காரியம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்ப நல்லா அறிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு இந்த வார்த்தை உபாகமம் 8:3 பார்க்கிறோமே, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அன்று அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது பொழுது அவருக்கு முன்னாடி இருந்த மண்ணான ஒரு பொம்மை போல இருந்த காரியம், செயல்படாத காரியம், ஒரு உயிர் வந்தது. இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் நம்பி, இது கர்த்தருடைய சத்தம் என்பதை நம்பி விசுவசித்து அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய அந்த வார்த்தையை நம்பி அதன்படி நடக்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் செயலில்லாமல் உயிரற்ற நிலையில் இருக்கிறதோ அத்தனை காரியங்களும் உயிர் பெற்று எழ ஆரம்பிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே உயிர் பெற்று எழ ஆரம்பிக்கும் அன்பானவர்களே. அதனால இன்றைக்கு இந்த வார்த்தையை சாதாரணமாக எண்ணாதீர்கள். இந்த வசனம் ஒரு மனிதனை மாற்றும், ஒரு மனிதனை மீட்புக்குரிய நிலைக்கு கொண்டு வரும். யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம், இந்த ஜீவனுள்ள தேவ வசனமே உங்களை மீட்க வல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஜீவ வசனத்தை நாம் சாப்பிடுவோம், நம்புவோம், விசுவசிப்போம், அறிக்கை செய்வோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.